வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தரிசனம் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் பூ நமஸ்காரம். பூ நமஸ்காரம் அப்படின்னா பூ எப்படி நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா, காற்றுல அசையும் போது பூ வந்து தன் காம்பை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மெதுவாக அசையும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்ப வலது பக்கமும் இடது பக்கமும் வளைக்கும் தன்மை கொடுக்கறது தான் பூ நமஸ்காரம். இதை நமஸ்காரம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் இருக்கிற இந்த பகுதியெல்லாம் நல்லா அழுந்தோம், ஒரு பக்கம் நல்லா இழுத்துடும், ஸ்ட்ரெச் ஆகும், நல்ல ஸ்ட்ரெச் இழுத்து விடும், ஒரு பக்கம் நல்லா சுருங்கும். நம்ம நின்று செய்ய ஆசனங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது அட்டக்கடி சக்கராசன் அது மாதிரி பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த உட்கார்ந்த நிலையில் ஒரு 3 ஆசனம் பண்ணுவோம். உட்கார்ந்த நிலையில் பண்ணும்போது தான் ஒரு அழுத்தம் கொடுக்கும் உடம்புக்கு. அந்த முதுகில் முழுக்கவே வலது பக்கமும் இடது பக்கமும் வளையும் தன்மையை கொடுக்கும். இந்த ஆசனத்தை நீங்கள் பத்மாசனத்தில் உட்காந்து பண்ணலாம், வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணலாம், காலை நீட்டி தண்டாசனத்துலையும் பண்ணலாம், சாதாரண சுகாசனத்தில் உட்காந்தும் பண்ணலாம். இந்த ஆசனம் பண்ண தான் உங்களுக்கு வரும். எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெத்தியானது வளைச்சி 2 கைக்கு நடுவில் எடுத்து போய் தலையில் வைக்கணும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக மாதிரி இருக்கும், செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கழுத்தில் நல்லா இழுத்து விடும். இழுத்து விட இங்கே இருக்க இந்த இடுப்பு சதையெல்லாம் நல்லா குறையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த இடுப்பு சதை குறையணும்னு விரும்புகிறவங்கலாம் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த பூ நமஸ்காரம் செஞ்சு பார்ப்போம். இடது பக்கம் வலது பக்கம் வரையணும். முதல்ல உங்களுடைய வலது பக்கம் போவோம். 2 கைகளும் வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க. 2 கையும் 2 காலம் அடிச்சிருக்கீங்க. கைகள் ரெண்டும் உங்களுடைய இடுப்பு பக்கத்தில் தலையில் நல்லா பதிய வைக்கணும். முழு கையும் பதிஞ்சிருக்கும். இப்போ வயிறு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்குது, ஷோல்டரும் நல்லா திரும்பி இருக்குது. நிதானமாக மூச்சு விட்டுக்கிட்டே உங்கள் நெத்தி போய் 2 கைக்கு நடுவில் போய் வைக்கணும். வளையணும், நல்லா வளைஞ்சால் தான் வரும். கவுண்ட்டு 10 வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மூச்சு இழுத்துட்டு நிதானமாக எழுந்துக்கோங்க. இன்ஹேல். இப்போ கைகளை எடுத்துடலாம். அதே போல் இடது பக்கம் பண்ண போகிறோம். 2 கையும் இடது பக்கம் இடுப்பு கீழே வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க நல்லா. இப்போ நிதானமாக மூச்சு விட்டுக்கிட்டே பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு இழுத்துட்டு நிதானமாக எழுதுக்கிறீங்க. இப்போது திரும்பி நேராக உட்காந்துருங்க. இது வஜ்ராசனம் செய்கிற நிலை. இதையே பத்மாசனம் செய்ய போகிறீங்க அப்படின்னா, முதல்ல பத்மாசனம் உட்காந்துக்கிறீங்க. இல்லையா, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அதே போல் இடுப்பு பக்கத்தில் வலது பக்கமாக திருப்பி கை 2 வச்சுக்கிறீங்க. மூச்சு விட்டுக்கிட்டே நிதானமாக வளையிறீங்க. ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப். மூச்சு இழுத்துட்டு மேலே வரீங்க. மறுபடியும் நேராக திரும்பும். இதே போல் இப்போது இடது பக்கம் பண்ண போகிறேன். கை 2 வச்சுக்கிறீங்க, பக்கத்தில் இடுப்பு பக்கத்தில். மூச்சு விட்டுட்டு தினம் போகிறீங்க. எல்போ கொஞ்சம் வளைச்சா தான் தலை கீழே போகும். நல்லா கொக்கி மாதிரி வளையணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல். மூச்சு இழுத்துட்டு அப். இப்போ கைகளை வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக சுகாசனம், என்ன பத்மாசனம் உட்கார முடியல சார் அப்படின்றவங்க நார்மல் சுகாசனம் உட்காந்துக்கலாம். இதே நிலையில் மறுபடியும் உட்காந்துருக்கீங்க. மறுபடியும் வலது பக்கம் 2 கை வைக்கிறீங்க. நிதானமாக மூச்சு விட்டுட்டே போகிறீங்க. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக நசுங்கி இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு இழுத்துட்டு எழுந்துக்கிறீங்க, திரும்புகிறீங்க. அதே போல் மறுபடியும் இடது பக்கம் பண்ணுறேன். பத்மாசனம் போது கொஞ்சம் கால் தூக்க செய்யும். இந்த சுகாசனம் உட்காரும்போது உங்கள் இடுப்புலாம் நல்லா தரையில் அமர்ந்திருக்கும், அழுத்தி இருக்கும். ஒரு 10 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி கை வச்சுக்கோங்க. இதையே கால்கள் நீட்டி பண்ணும்போதும் பொசிஷன் 2 கால் முதல்ல நீட்டி வச்சுக்கோங்க.
உங்களுடைய வலது பக்கம் முதல்ல 2 கை வைக்கிறீங்க. நல்ல கொக்கி மாதிரி இப்படி வரையணும் தலையை. மூச்சு விட்டுட்டே போகிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி 2 கையும் உங்கள் மூட்டு மேலே வைக்கிறீங்க. இப்போ இடது பக்கம் அதே மாதிரி எப்போதான் நீங்கள் உடம்பு வலிக்கிறீங்களோ அப்போலாம் மூச்சு விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. நேரம் வச்சுக்க. என்ன நேர்களே, இன்றைய தினம் பூ நமஸ்காரம் பற்றி பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், பூலேருந்து கிடைக்கிற தேன். தேன் பல விதமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு பயன்படுத்த நிறுத்திருக்காங்க. சர்க்கரை அளவு யூஸ் பண்ண தேனை குறைச்சிட்டாங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தேனும் தினை மாவும் தான் சாப்பிட்டாங்க, வாழ்ந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க. தேன் ஒரு நல்ல ஒரு மலமிளக்கி, அதே நேரத்தில் அதில் நிறைய அயன் இருக்குது. அயன் சத்து உடம்புக்கு ரத்தத்தில் போய் கலக்கிறது ஈஸியான வழி தேன் மூலமாக தான் கிடைக்கும். தேன் ஒரு பரிசுத்தமானது, பூக்கள்லேருந்து கிடைக்கிறது. அது தேனீக்கள் கொண்டு சேர்த்து வைக்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தேனில் நான் ஒரு ஜஸ்ட்டு சின்னதாக கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி சேராது. அதே கொஞ்சம் தண்ணியில் போட்டு அந்த தேனை குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். எவ்வளோ விதமாக பயன்படுத்துவாங்க. தேனை அப்படியும் சாப்பிட்லாம், மாவில் மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணியும் சாப்பிட்லாம். அதாவது உளுத்தம் பருப்பு நல்லா அரைச்சி மாவு பண்ணி வச்சு வறுத்துட்டு அரைச்சி மாவு பண்ணி அதில் கொஞ்சம் தேன் விட்டு கலந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டா அப்பப்போ ஒன்று சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான உணவாக இருக்கும். தேன் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ஆகும். அதே நைட்டில் பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வேறணும்னு விரும்புவாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தேரும், நல்லா சதை பொண்ணு பிடிக்கணுன்ற விரும்புகிற லேடிஸ் எல்லாம் அதை நைட்டில் சாப்பிடலாம். என்ன நேயர்களே, இன்றைய தினம் பூ நமஸ்காரம் மற்றும் தேனை பற்றி பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்தனித்தம் யோகாசன நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.